பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கைகள் மற்றும் போராட்டங்கள் குறித்து நமது செய்தியாளர் கௌதம் நடத்திய விரிவான கலந்துரையாடலை தற்போது காணலாம். 2012ஆம் ஆண்டு ஆசிரியர் பணிக்கு பகுதி நேர ஆசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்டு தற்போது 13 ஆண்டுகள் கடந்தும் முழு நேர பணி வழங்கப்படவில்லை என கூறி 5000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதும் பகுதி நேரம் பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தற்போது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அவர்களுடன் கூடுதல் தகவலை கேட்போம். சார் வணக்கம். சார், இந்த போராட்டம் எதற்காக? கடந்த 2012ஆம் ஆண்டு 16,500 ஆசிரியர்களை 8 துறைகளின் கீழ் தமிழக அரசு எங்களை நியமித்தது, பகுதி நேர ஆசிரியர்களாக நியமித்தது. அன்றிலிருந்து இன்று வரை எங்களுக்கு சிறு சிறு ஊதிய உயர்வு மட்டுமே வழங்கப்பட்டது. தற்பொழுது 13 ஆண்டுகளை கடந்தும் நாங்கள் இன்னும் பகுதி நேர ஆசிரியர்களாகவே எங்களது காலத்தை பணி செய்து கொண்டுள்ளோம். நாங்கள் கடந்த தேர்தல் வாக்குறுதியில் வரிசை எண் 181இல் விடியல் அரசு எங்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்ற தேர்தல் வாக்குறுதியை அளித்திருந்தது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகள் முடிந்தும் எங்களுக்கு அதற்கான முழு முயற்சியினை எதுவும் இதுவரை செய்யவில்லை. அதுபோல் சென்ற செப்டம்பர் மாதம் நடந்த 11 நாள் போராட்டத்தில் எங்களுக்கு சிறு ஊதிய உயர்வான 2500 மட்டும் வழங்கப்பட்டது. ஆனால் 10 லட்சத்திற்கான காப்பீடு தொகை வழங்குவதாக கூறப்பட்டது. அது மருத்துவ காப்பீடு இதுவரை எங்களுக்கு வரவில்லை. இதுவரை நாங்கள் அரைநேர ஆசிரியர்களாக மட்டுமே நாங்கள் பள்ளிக்கு சென்றிருக்கிறோம். வாரத்தில் 3 அரை நாட்கள் மட்டுமே நாங்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டும். மாதத்தில் மொத்தம் 12 அரை நாட்கள் மட்டும்தான் பள்ளிக்கு நாங்கள் செல்ல வேண்டும். இதனால் எங்களுக்கும் மாணவர்களுக்கும் உள்ளான கற்றல் இடைவெளியும் மற்றும் அவர்களுக்கு நாங்கள் கொண்டு செல்லக்கூடிய அறிவூட்டலும் முழுமையாக சென்றடைவதில்லை. வாரத்தில் ஒரு பீரியட் மட்டுமே ஒரு வகுப்புக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளதால் மாணவர்களுக்கும் எங்களுக்குமான இடைவெளிகள் அதிகமாகவே உள்ளது. ஆதலால் கடந்த 13 ஆண்டுகளாக நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து வெறும் 12,500 ரூபாய் ஊதியத்திலேயே எங்களது குடும்பத்தை நாங்கள் தற்பொழுது நடத்தி கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் தற்பொழுது 12,000 சில்லறை ஆசிரியர்கள் தற்பொழுது பணியாற்றி வருகின்றோம். ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஊதியம் அதிலையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மே மாதம் ஊதியம் கிடையாது. 11 மாதங்கள் மட்டுமே எங்களுக்கு ஊதியம். ஆதலால் தமிழக அரசு எங்களை கனிவோடு பரிசீலித்து எங்களை தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது போல பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் எங்களின் சார்பாக தமிழக சிறப்பாசிரியர்கள் சங்கத்தின் சார்பாக தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போது 3 ஆண்டுகள் கடந்துடுச்சு. இப்போது திமுக அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் கடந்துடுச்சு. தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்குறாங்க. தற்போது வரை அது நிறைவேற்றலை. இப்போ ஆசிரியர்கள் இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நாங்கள் இதுவரை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கடந்த ஆட்சியிலையும் சரி இந்த ஆட்சியிலையும் சரி தேர்தல் வாக்குறுதியை கொடுத்ததை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் இன்னும் நாங்கள் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். விடியல் அரசு எங்களை விடியல் வைக்க ஏதுவாக செயல்படும் என்று நாங்கள் இன்னமும் நம்பிக்கையுடன் இருந்து கொண்டுள்ளோம். கல்வித்துறையில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வராங்க. அதாவது இப்போ காலை சத்து உணவு திட்டம், அது போன்ற பல்வேறு திட்டங்களை கொண்டு வராங்க. அரசு ஆசிரியர்களுக்கு டேப் வழங்கும் முறை கூட கொண்டு வராங்க. இப்போ இதெல்லாம் கொண்டு வர அரசு உங்களுக்கு ஏன் பணி நிரந்தரம் செய்ய மறுக்குது? அதாவது அரசின் நலத்திட்டங்கள் மாணவர்களுக்கு நிறைய நலத்திட்டங்களை வழங்கி கொண்டுள்ளன. அதை நாங்கள் அப்பப்போது அதற்குரிய பாராட்டுகளையும் வரவேற்புகளையும் நாங்கள் கொடுத்து கொண்டு தான் உள்ளோம். ஆனால் அவர்களுக்கு பாடங்களை நடத்தக்கூடிய எங்களுக்கு இதுவரை எங்களுடைய வாழ்வாதாரத்தை காத்திட எங்கள் 12,000 குடும்பங்களின் உரிமைகளை மீட்டெடுக்க எங்களுடைய பசி பிணி மற்றும் கடன் சுமை இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் ஊதியம் ஒன்று பற்றாக்குறை உள்ளது. எங்களுடைய வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து அரசுதான் 181 தேர்தல் வாக்குறுதியை எங்களுக்கு அளித்தது. அதை செய்யும் என்ற நம்பிக்கையுடன் இன்னமும் இருக்கின்றோம்.